அனைவருக்கும் வணக்கம். நம்ம மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கில்லி சரத் அவர்களுடைய பதவி இப்போ வந்து தொங்கல்ல இருக்கு. அவர் எப்போ வேணாலும் அமைச்சர் பதவி அவர்கிட்ட வந்து பறிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து நிலவுது. தாவேகா தலைமை வந்து கடுமையான அதிருப்தியில வந்து இருக்கிறாங்க. காரணம் வந்து அவர் மீதான குற்றச்சாட்டு 2023ஆம் ஆண்டு சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வச்சு ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சரியா போதை ஒழிப்பு தினத்திற்கு அடுத்த நாள் 2வது போதை ஒழிப்பு தினத்துல விஜய் அவர்கள் வந்து இப்படி 3 கிலோமீட்டர் நிக்காம ஓடினாரு. இப்படி ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே உண்டா, இப்படி ஒரு கட்சி இந்தியாவிலே உண்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்த டைம்ல சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல போன் மேல பவுடரை போட்டு ஏடிஎம் கார்டு வச்சு தேய்ச்சி அப்படியே ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்கு. அது அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா 2 தரப்புல 2 எக்ஸ்ட்ரீமா வந்து விமர்சனங்கள். இவர் வந்து போதைப் பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு. பாருங்க 500 ரூபாய் நோட்டு எதுக்கு இருக்கு, அவர் ஸ்டோரி போடும்போது தக் லைஃப்னு போட்டு போடுறாரு, இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு தீவிரமா இது போதைப் பொருள் தான், இது ட்ரக் தான், இவர் வந்து இவரே ட்ரக் அடிக்கிறாரு, இவரே வந்து அமைச்சராக ஆக்கியிருக்கிறாங்க, அப்ப கட்சியே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெண்கள் இருந்து எல்லாரையும் இறக்கி இதெல்லாம் ட்ரக் கிடையாது, இது வந்து மாத்திரை, நாங்க வந்து மாத்திரைய அப்படியே நொறுக்கி கிரஷ் பண்ணி அதை வந்து குழந்தைக்கு நாங்க வந்து கொடுக்குறோம். அது எத்தனை வயசு குழந்தைக்கு, பிறந்து சில மாதங்களே ஆன 1 வயசு கூட ஆகாத குழந்தைக்கு மாத்திரையை வந்து நாங்கள் பொடி பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து அவர் போட்ட வீடியோ எடுத்து நிறைய பேர் வந்து எடுத்து பரப்ப இன்னும் சின்ன குழந்தைங்கள்லாம் விட்டு பேச வைக்கிறாங்க. சில ஜூஜூக்கள்லாம் குலைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குழந்தை இந்த எம்எல்ஏ சரத் அவர்களுக்கு, அமைச்சர் சரத் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ எல்லாம் பேசுது. பார்க்கும்போதே வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி என்னடா அந்த குழந்தைய வச்சு ட்ரக்குக்கு அகேன்ஸ்டா, இல்லை அது ட்ரக்கே இல்லைங்கிற மாதிரி, இந்த குழந்தைக்கு ட்ரக்குன்னு என்னன்னே தெரியாது, அதை எப்படி எடுப்பாங்க எதுவுமே தெரியாது. ஆனா ஆப்போசிட்ல இருந்து பேரண்ட்ஸே சொல்லி கொடுத்து பேச வச்சு தாவேக்கு காதலா வீடியோ போட வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு கடுமையான குமுறல். யூஸ் பண்றாங்கன்னு தெரியாம தாம்பரம் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டு அமைச்சர் ஆக்கிருக்காங்களே அப்படின்னு இப்போ ஒரு சில ஜூஜூஸ் குலைச்சிட்டு இருக்கு. இப்பதான் வர்றாரு நம்ம தலைவர் ஃபெலிக்ஸ் அவர்கள், தேசிய ஊடக செய்தி தொடர்பாளர் இல்லையா, அவர் நேர வந்து அப்படியே தேசிய ஊடகத்துக்கே போய் உட்கார்ந்து தக் லைஃப் அப்படிங்கிற வார்த்தை எதுக்குங்க நீங்க போட்டிருக்காரு உங்க அமைச்சர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, தக் லைஃப் கேன் பி எனிதிங்க. ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைக்கு மேட்ச் பார்க்குற ஆர்வத்துல கூட மருந்து கொடுக்க நினைக்கிறாரு பாத்தீங்களா, அதுதாங்க தக் லைஃப் அப்படிங்கிறாரு. And the thug life can mean anything. As a father, I am doing my duty even with a busy match. That is also can be inferred. Okay? ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசுறதை கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனையினுடைய தேவை என்ன, இதை ஏன் பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது. முதல்ல அந்த கில்லி சரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் அவர்கள், இன்றைக்கு அவர் அமைச்சர், அன்றைக்கு விஜய் ரசிகர் மட்டுமே. கில்லி சரத்தின் பேருக்கு தெரியுது இல்லையா, தீவிர விஜய் ரசிகர்னு சொல்லிட்டு, ஸோ அது மட்டுமே. அவர் வந்து அந்த ஸ்டேட்டஸ் போடும்போது, அந்த ஸ்டோரி போடும்போது உண்மையிலேயே கட்சியில வந்து ஒரு பொறுப்புலையோ இல்லை இந்த மாதிரி தாவேகா எம்எல்ஏவோ இல்லை, அதனால நாம வந்து அவரை அதை வச்சு இன்றைக்கு இவரை குற்றம் சாட்ட வேண்டிய தேவை இல்லை. அடிப்படையில் அவர் ட்ரக் யூஸ் பண்ணாரு பண்ணலை, அது மாத்திரை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்து அதை போட்ட பதிவு இருக்கு இல்லையா, ஏதோ ஒன்று பொடி பண்ணி அது ஏதோ ஒன்று பண்ணுறாருங்க. அதில் வந்து ஃபோன் மேலே வச்சு வெள்ளை கலரில் ஒரு பொடி இருக்குது, அதுவும் நல்லா தெரியுதுல்ல நமக்கு, அது ட்ரக்காக இருக்கலாம், இல்லை ஒரு டேப்லெட்டாக இருக்கலாம், ஏதோ இருந்துட்டு போட்ட பிரச்சனையே இல்லை. இப்போது அதை அவர் எப்படி காட்டினார், மாத்திரையை வந்து பொடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்க இப்படி தான் வந்து 500 ரூபாய் நோட்டு, அந்த ஏடிஎம் கார்டு இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்களா? இந்த செட்டப் அப்படிங்கிறது எதை வந்து காட்டுது, அவர் எதை இமிட்டேட் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அவரு தக் லைஃப்னு போட்டது பாருங்க, ஸ்டேடியம்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு பப்ளிக் டொமைன்ல நான் வந்து எவ்வளோ கெத்தா ட்ரக் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத அவர் மிமிக் பண்ணியிருக்காரு. அவர் வந்து உண்மையிலே வந்து ட்ரக் தான் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லலை. ஏன்னா அங்கே ஒரு ஃபேமிலியா போயிருக்காங்க, கூட பெண்கள் இருக்காங்க, இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கேங்கா ஃபேமிலியா போயிருக்காங்க. அப்போ அப்படி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி ட்ரக்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு அன்யூஸ்வலான சினாரியோ தான். அப்படி ஒரு ட்ரக் அடிக்ட்னா நமக்கு தெரியாது, பட் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. உண்மையிலேயே அது ஒரு மாத்திரையா இல்லாமல் இருக்கலாம், வெறும் நார்மலா ஏதோ ஒரு டால்கம் பவுடரா கூட இருந்து போகலாம், நமக்கு தெரியாது இல்லையா. அவரு ஆனா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து குழந்தைக்கு மெடிசின் கொடுத்தத நீங்க தப்பா போர்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இங்கதான் நமக்கு பிரச்சனையே இருக்கு. நீங்க தான் தப்பா போர்ட்ரேட் பண்ணீங்க, நீங்க அது வந்து எல்லாருக்கும் காட்டுற மாதிரி ஸ்டோரியில போடல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் காட்டுற மாதிரி போட்டீங்க. ஆனாலும் அது நீங்க வந்து நான் ஒரு ட்ரக் யூஸ் பண்றேன், ஒரு கொக்கைன் ஹெராயின் மாதிரி ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க அதை வந்து என்ன பண்ணீங்க, வெளியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க, அப்படிதான் நீங்க ஸ்டோரி போட்டிருக்கீங்க. அதை பார்க்குறவங்களுக்கு இது ட்ரக் அப்படிங்கிறது நினைக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. அது ஆமா இல்லைங்கிறது ஃபேக்ட். அது நீங்க விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டீங்க, ஓகே. அந்த விளக்கத்துல கூட என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, அது அப்போ நாங்கள் தெரியாதனமா பண்ணது, நாங்கள் விளையாட்டா பண்ணது. அதை இன்னைக்கு வந்து நீங்க நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில
ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறேன், கூடவே மக்கள் பிரதிநிதியாகவும் இருக்கிறேன், இன்னைக்கு வந்து என் மேல அவதூறு பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ இதே மாதிரி தாங்க தஞ்சாவூர்ல கூட ஒரு எம்எல்ஏ வந்து இப்படி குடிச்சிட்டு ஆட்டம் போட்ட வீடியோ, பழைய வீடியோ, அவர் வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி வைரல் ஆச்சு. அதை கூட யாரும் பெருசா கண்டுக்கலையே. கடந்த காலங்கள்ல எப்படி வேணாலும் இருக்கலாம், இன்றைக்கு நீங்க மக்கள் பிரதிநிதியா மாறி இருக்கிறீங்க, இனிமே உங்களுடைய பணி எப்படி இருக்க போகுதுங்கிறதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க, தேவையும் இல்லை. ஆனா நான் வந்து அப்பவுமே வந்து தூய்மையானவன் தான், இப்பவும் தூய்மையானவன் தான், பாருங்க அது தப்பான வீடியோங்கிற மாதிரி நீங்க பழச மாத்த ட்ரை பண்றதுக்கு இல்லையா, அதுதான் இங்க வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க மாத்த ட்ரை பண்றதை விட அதை நீங்க எப்படி பண்றீங்கன்னா குழந்தைகளை வச்சு பண்றீங்க. நீங்க வந்து குழந்தைகளை வச்சு பண்றீங்க, ஃபேக்ட்டுக்கு மாறா சில தகவல்களை பரப்புறீங்க. ஒரு டாக்டர் சொல்றாரு, 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைக்கு நாங்க இப்படிப்பட்ட மாத்திரை எல்லாம் கொடுக்கவே மாட்டோம், இப்படி போலியான தகவல்களை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனையை வந்து குழந்தைகளுக்கு மாத்திரைய பொடிச்சு தர முடியுமா, குழந்தைக்கு மாத்திரைய வந்து உடைக்க முடியுமா, இந்த மாதிரி வந்து கார்டு வச்சுட்டு குழந்தைங்களோட மாத்திரைய உடைக்கணுமான்னு தான் பிரச்சனை. இங்க இருக்கிறது எல்லாமே குழந்தைங்களான மருந்து. நான் குழந்தை டாக்டர்னால என் கிளினிக்ல இருக்கிற குழந்தைங்களான மருந்து நான் காமிக்கிறேங்க. இது பேர் வந்து சிரப்பு, இது வந்து டிராப்ஸ், இது வந்து டிஸ்போசபிள் டேப்லெட், இது வந்து சாஷே. சரிங்களா? இப்ப இதுல எப்படின்னா, சிரப்பு எல்லாருக்கும் தெரியும், குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி 7 வயசு வரையும் சிரப் கொடுக்கலாம். டிராப்ஸ் வந்து 2.5 வயசு வரையும் டிராப்ஸ் கொடுப்போம். டேப்லெட் இது வந்து டிஸ்போசபிள் டேப்லெட். இது எப்படின்னா, நாங்க பிச்சு இந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன், இது உடைச்சு தண்ணியில கலந்து கொடுக்கலாம், இல்ல சும்மாவே கட்டி சாப்பிடலாம். இதுதான் டேப்லெட், நான் கட்டி சாப்பிட்டுருக்கேன். சரிங்களா? இது வந்து பவுடர், இது வயிற்றுக்கு பிரச்சனை வரும்போது கொடுக்கக்கூடிய பவுடர். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இப்படி பிரிச்சு பவுடர் ஃபார்ம்லேயே இருக்கும். இந்த பவுடரை வாயில போட்டுக்கலாம். இவ்வளவுதான் குழந்தைங்க மருந்து. அப்போ இவர்களே அமைச்சர்களே வந்து இப்படி பொய் சொல்றாங்க அப்படின்னா, உண்மைக்கு மாறான தகவல்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னா, இது மாதிரி நிபுணர்கள் வந்து வெளியே வந்து பேசணும், மருத்துவர்கள் வந்து வெளியே வந்து பேசணும், அப்பதான் அது உண்மை தெரியும். இது ஒரு பெரிய விஷயமா இவர்கள் கொண்டு போயிருக்க வேண்டிய தேவையே இல்லை. அதனால சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ண மன்னிச்சுக்கங்க, இல்ல மன்னிப்பு கூட கேட்க வேணாம், தவறுதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் ஒரு வேணும்னு பண்ணது இல்லை, விளையாட்டா பண்ணதுன்னு சொல்லி விட்டாங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சு. அதை திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம மேல வந்து என்ன பண்றதுன்னா குற்றச்சாட்டு திருப்புறது. இப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா, அவர்கள் பக்கமே வந்து பாத்தீங்கன்னா, ஏங்க ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுத்ததை போய் நீங்க தவறா பாக்குறீங்க, இப்படி கூட நீங்க அடுத்தவங்களை அவதூறு பரப்புவீங்களா? அவதூறு யாரும் பரப்பல, எதுவும் பண்ணல, நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதை ப்ரமோட் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த வீடியோலயே ரொம்ப தெளிவா இருக்கிறது என்னன்னா, இதெல்லாம் ஒரு கெத்து, இந்த மாதிரிலாம் வந்து பப்ளிக் பிளேஸ்ல ட்ரக் யூஸ் பண்ணா அது ஒரு கெத்து மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க காட்ட ட்ரை பண்ணிருக்கீங்க. அது இன்னைக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதை ஒத்துக்கிட்டு நீங்க கடந்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு வீடியோ போடுறது, அவங்கள வச்சு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நினைக்கிறதுன்னு ரொம்ப தப்பான விஷயம். ஒரு குழந்தை ஒன்று பேசினதை காட்டணும் இல்லையா, அந்த வீடியோல கிட்டத்தட்ட 81 கட்டுங்க. அந்த குழந்தை இந்த கண்டென்ட்டை பேசி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே கட்டா 81 கட்டு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு அந்த கண்டென்ட் என்னன்னு புரியல, நீங்களாவே அதை பேச வச்சு அமைச்சருக்கு சாதகமா வீடியோ இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிறீங்க, வெளியிடுறீங்க. இதை திட்டமிட்டு ஐடிவிங் பண்றாங்களா, இல்ல இந்த பெற்றோர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷனுக்காக, ஒரு வியூஸ்க்காக இப்படி பண்றாங்களான்றது நமக்கு புரியல. இது ரொம்ப தவறான விஷயம். நாளைக்கு இந்த குழந்தைக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன வச்சு ஏன் நீங்க இப்படிலாம் பண்ணீங்க, இதெல்லாம் வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு இந்த குழந்தை ஃபீல் பண்ணாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமை கொடுக்கலாம் டெம்பரரியா, ஆனால் லாங் டேர்ம்ல வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷராக கூட மாறி போயிடலாம். நம்மளா இப்படிலாம் பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆகலாம். ஸோ பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க பேசுங்க, நீங்க வந்து வீடியோ போடுங்க, அமைச்சருக்கு ஆதரவா பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க. விவரம் தெரியாத குழந்தைகளை வச்சு வீடியோ போட்டு ஒரு அட்டென்ஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க, ரொம்ப தவறு. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இந்த குழந்தை நல்லா பேசுது அப்படின்னா பேசுறதுக்கு ஆயிரக்கணக்கான டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்க பேசிட்டு போயிருங்க. ஏன்னா பாலிடிக்ஸ்க்கு நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க சிந்திச்சு செயல்படுற வயசுக்கு அப்புறமா அவங்க அரசியல் பேச வைக்கலாம், தப்பு இல்லை. அவர்களுக்கே வந்து எது சரி எது தவறுன்னு முடிவு பண்ற அளவுக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறமா அதை பண்ண வைக்கலாம். இப்பவே வந்து குழந்தைங்களை டியூன் பண்ணி இது மாதிரி பேச வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு சரி இல்லை. அதை தாவேக்கா ஒட்டுமொத்தமா ஒரு கட்சியாவே வந்து அதை பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ஏன்னா பள்ளிக்கூடத்துல போயிட்டு அரசியல் பேசுறது, சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு பெரியவங்க கிட்ட வாக்கு கேட்கறது அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா அவர்கள் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அது ஒரு பெரிய அளவுல இப்போ அன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து மேரத்தான் ஓடினார் இல்லையா, நாங்க வந்து ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன்னிங் அப்படின்னு பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகளை வச்சு நீங்க அரசியல் பண்ணக்கூடாது, குழந்தைங்களை நம்மளோட தேவைக்கு பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணி எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணணும் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவிற்கு
ஒரு பிரச்சனை வரும்போதும் குழந்தைகளை தூக்கிட்டு வந்துடுறாங்க, குழந்தைகளை வச்சு பேச வைக்கிறாங்க, ஒரு அஜெண்டாக்கு வந்து குழந்தைகளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு மோசமான போக்கு. ஒரு வீடியோ போடும்போது கூட குழந்தைகளோட ஃபேஸை நம்ம வந்து காட்டக்கூடாதுன்னு நினைப்போம். ஏன்னா மைனர் பசங்க, அவங்க நாளைக்கு வந்து அவங்களோட ஸ்டாண்ட் நாளைக்கு வேறையா இருக்கலாம், அவங்களோட கருத்துக்கு அவர்களே பொறுப்பெடுத்துக்க முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. அப்போ நாம அவங்கள ஒரு இமேஜா காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பொறுப்புங்கிறது பெற்றோர்களுக்கும் இருக்கணும், இந்த மாதிரியான கட்சியினருக்கும் வந்து இருக்கணும். இது வந்து அவர் ட்ரக் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்றதுக்கு நமக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அது தேவையும் இல்லை, ரைட்டுங்களா? அப்படியே வந்து ட்ரக் யூஸ் பண்றாரு ஒரு சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல அப்படின்னா அதற்கு அன்றைய திமுக அரசும் அதுல வந்து பொறுப்பெடுத்துக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லையா? இப்படி பொது வழியில ஒருத்தங்க ட்ரக் யூஸ் பண்ற அளவுக்கு தான் சட்ட ஒழுங்கு வந்து இருக்குதா, ஒரு ஸ்டேடியம் வந்து இந்த அளவுக்கு மோசமா இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் கேள்விக்குள்ளாகும். அதனால இது வந்து அவர்களும் பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டை வைக்க மாட்டாங்க. ஆனா நாங்க தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா தான் இதுல வந்து அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. அப்படியே நீங்க ஒட்டுமொத்தமா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம், நம்ம மேல எந்த குற்றச்சாட்டு கூட வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலுமே அக்கௌண்டபிலிட்டி நீங்க எடுத்துக்கிறதே இல்லை. நான் ஆமாங்க ஒரு விளையாட்டா பண்ணங்க, என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனா கூட இதை வந்து மக்கள் பெரிய அளவுல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே அவர் அப்ப பண்ணியிருக்காருங்க, இப்போ அவர் வேற நினைச்சு விட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதையும் நீங்க வந்து மக்களே நீங்க மேனிபுலேட் பண்ண பாக்குறீங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்தை கூடவாங்க நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஏங்க உங்க பார்வை தப்பா இருக்கு அப்படின்னு அவரு பேசுறாருங்க. மத்த எல்லாரும் அதான் பேசுறாங்க. தாவேக்காவினர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் குழந்தைக்கு நீங்க மருந்து குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்காது. அவர்களுக்கு தெரியுங்க, இதை சப்போர்ட் பண்ற டிவிகே கேடர்ஸுக்கும் தெரியும், டிவிகே சப்போர்ட்டர்ஸுக்கும் தெரியும் இது தப்பு, இந்த மாதிரி தக் லைஃப்னு போட்டுல அவங்க ப்ரொமோட் பண்ணிடக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் அதுக்கு முட்டு கொடுக்கறதுன்னு இருக்கு இல்லையா? அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகுதுன்னு பாருங்க. நேஷனல் மீடியாவில் உட்காந்துட்டு ஃபெலிக்ஸ் அவர்கள் பேசுறாரு, அப்பா தன்னுடைய கடமையை ஆற்றி கொண்டிருக்கிறார், அதற்கு பேரும் தக் லைஃப் தான்ங்கிறாரு. இதெல்லாம் திமுக கூட கொடுக்காத அளவிலான முட்டு. திமுகவினர்லாம் பாத்தீங்கன்னா உதயநிதியை வந்து பதவிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க. அந்த குடும்பத்தினாலதான் நம்மளை காப்பாற்ற முடியும், வேற யாரும் நமக்கு வழி இல்லப்பா, தமிழ்நாட்டுக்கு வேற தலைமை கிடையாது பண்ணலாம் பேசுவாங்க. இது அதை விட மோசமா இருக்கு. எது பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் தப்பிச்சிடலாம், நம்ம கிட்ட ஒரு பெரிய மாஸ் கிரௌட் இருக்கு, இவங்களை வச்சு நம்ம என்ன வேணாலும் என்ன பண்ணிடலாம், மக்களை மேனிபுலேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எப்படியும் அடுத்த முறை அமைச்சரவை வந்து மாற்றப்படும் பொழுது கில்லி சரத் அவர்களினுடைய அமைச்சரவை வந்து பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே வந்து விமர்சனங்கள் வருது அப்படின்னா உடனே ஒரு 2 அடி பின்னாடி வைக்கிறது தாவேக்கா அரசு இத்தனை நாட்களாக பண்ணிடக்கூடிய விஷயங்கள். ஒரு சில விஷயங்கள் மக்கள்கிட்ட பெரிய விமர்சனம் எழுது அப்படின்னா டக்குன்னு அந்த தவறை வந்து நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எடுப்பாங்க. அது இப்போ வரைக்கும் வரவேற்கத்தக்கது தான். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவர் மீது இவ்வளவு பெரிய பிளாக் மார்க் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு அவர் வெளியிட்ட வீடியோங்கிறது இன்னும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஒரு விளக்க வீடியோ வெளியிடுறீங்க, இல்ல தங்கள் மேல தவறு இல்லைன்னு சொல்லி ஒரு சொல்றீங்கன்னா அது நம்பும்படியா இருக்கணும், ஏற்கும்படியா இருக்கணும். இது வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி இருக்கு. அதனாலேயே வந்து என்ன ஆகுதுன்னா மக்கள் பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆயிருக்கு. நீங்க எல்லாரும் எக்கச்சக்கமா டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இதெல்லாம் இப்பெல்லாம் ஃபேக் நியூஸை நீங்க பரப்பாதீங்க. 1 வயசு கீழே உள்ள குழந்தைக்கு யாரும் மாத்திரையே கொடுக்க மாட்டாங்க, முதல்ல டானிக் தான் கொடுப்பாங்க, பவுடர் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட ஈஸியா, ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வாயில போட்டா அந்த சலைவாலேயே வந்து கரைஞ்சு போற மாதிரியான மாத்திரை தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பவுடராக்கி கொடுக்க வேண்டிய மாத்திரையை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் சயின்டிபிக் ஃபேக்ட் இல்லையா? அப்போ இதெல்லாமே தாவேக்கு அகைன்ஸ்டா தான் வந்து இடத்துல வந்து நிக்குது. விஜய் அவர்கள் நேற்று மேரத்தான்ல ஓடுனது இந்த போதை ஒழிப்பிற்கு எதிராக அவர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ரீச் ஆனதை விட இன்றைக்கு கில்லி சரத் அவர்களினுடைய இந்த இஷ்யூ வந்து பெரிய அளவுல மேல போயிடுச்சு. அதற்கான காரணமும் அவர் தான். அமைதியே கடந்து போயிருக்கலாம், விளக்கம் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம், இல்ல கொடுத்த விளக்கத்தை கொஞ்சம் உண்மைக்கு ஒப்பா சொல்லியிருக்கலாம். அது அப்படியே ஒட்டுமொத்தமா மாத்தி சொன்னது அப்படிங்கிறது ஒரு பெரிய பேக் ஃபயரு. ஓகே, நாம வந்து இதுல பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த பிரச்சனையில தாவேக்கா அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் அமைச்சர்கள் தரப்புல இருந்து பெரிய விளக்கம் இது வரைக்கும் கொடுக்கல. அவர்கள் வந்து கில்லி சரத் அவர்களை வந்து அரவணைச்சோ இல்ல அவருடைய கருத்தை வந்து வழிமொழிஞ்சோ எதுவும் பேசல. ஒன்லி வந்து செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள் தான் அங்க போய் இப்படி பேசிட்டு வந்திருக்காரு. இதை வந்து தாவேக்கா கட்சியாக, தாவேக்கா அரசாக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? இது பெரிய அளவு குற்றம்லாம் அவர் பண்ணலைங்க. ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து பரப்புறாரு, குழந்தைக்காக கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி. அப்போ குழந்தைக்கு இந்த மாத்திரை தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இப்போ பேச பொருள் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இனிமேலாச்சும் வந்து குழந்தைகளை வச்சு கட்சிக்கு வந்து பிரச்சாரம் பண்றது, மக்களை மேனிபுலேட் பண்ற மாதிரி விஷயங்களை தாவேக்கா தவிர்ப்பாங்க அப்படின்றத நம்புவோம். நன்றி.